வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை குரு பகவான் வியாழன் தங்களின் முதல் வீட்டில் அமர்ந்து பிற்போக்கு பயணத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களின் உடற்பயிற்சி மற்றும் யோகாவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். காரணம், இந்த நேரத்தில் பல கிரகங்களின் சாதகமான இயக்கம் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த உங்களை ஊக்குவிக்கும் தன்மையில் செயல்படுகிறார்கள். ஆகையால் நீங்கள் இந்த காலத்தை உங்களுடைய தேக நலம் சார்ந்தும் ஆரோக்கியம் சார்ந்தும் நல்ல விதமாகவும் மற்றும் பொருத்தமானதாகவும் உங்களுக்கு உகந்தவாறு நேரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நேர அட்டவணை செய்து அதற்கு தகுந்தவாறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாரம் உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்கும் போது மட்டுமே உங்களின் வாழ்க்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ளவும் வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் சரியான நேரத்தில் நன்கு அறிந்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது. இல்லையெனில் வரவிருக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் பணப்பற்றாக்குறையால் வருந்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த வார நேரம் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் தேவைகளை புரிந்து கொள்ளாதது போல் நீங்கள் உணரலாம். இதன் காரணமாக நீங்கள் அவர்கள் மேல் தவறான எண்ணத்தை உருவாக்கி கொண்டு சிரமப்படுவீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் மற்றவர்களை மாற்றுவதற்கு பதிலாக உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்களை அதிக அளவில் மன அமைதியுடன் உங்களால் இருக்க முடியும். அதனால் உங்களுக்கும் நன்மை உண்டாகும், உங்கள் உறவின் மக்களுக்கும் நன்மை வரும். தேவையற்ற கோபதாபங்கள் உறவுக்கு இடையில் ஏற்படாது. மற்றும் இந்த வாரம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்கள் உங்களின் பணித்திறனிலிருந்து உத்வேகம் பெற்று நலமாக செயல்படுவார்கள். அவர்களும் உங்களைப் போல் செய்து இதற்கு காரணமாக உங்களை புகழ்வார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீர்கள். இக்காலத்தில் தங்களின் வியாபார சந்தையில் உங்களை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெற இதுபோன்ற செயல்களும் சுற்று வட்டாரமும் உங்களுக்கு உதவி செய்யும். ரிஷபராசியின் பல மாணவர்கள் இந்த வாரம் தங்களின் கல்வித்துறையில் தங்களின் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதால் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நம்பலாம். இருப்பினும் நீங்கள் விரும்பும் வெற்றி பழங்களை எப்போதும் எந்த நேரத்திலும் பெறுவது என்பது சாத்தியமில்லை என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். வெற்றி என்பது நம்முடைய கடின உழைப்புக்கு தகுந்தவாறு கிடைக்கும். அது எப்பொழுதும் நாம் அறுவடை செய்ய முடியாது. காரணம், பல சமயங்களில் நாம் நமது தோல்வியால் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர வேண்டும். நம்முடன் போட்டிப்படும் மாணவர்களும் நல்லதொரு வெற்றியை அடைந்து நமக்கு முன்னர் வரக்கூடிய தன்மையும் இருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து வாழ்வில் நமது நிலை என்ன என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமைகள் என்று விநாயகரை வணங்கி தோப்புக்கரணம் 9 எண்ணிக்கை போடுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.